தமிழகத்தில் உள்ள 5 கோயில்களில் நாள்தோறும் பிரசாதம் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை பார்த்தசாரதி பெருமாள் கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில், மதுரை கள்ளழகர் கோவில் ஆகிய 5 கோவில்களில் இந்த திட்டத்தை காணொலி வாயிலாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். இதன்படி இந்த 5 கோவில்களிலும் இன்று நாள் முழுவதும் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இந்த திட்டத்தை துணை சபாநாயகர் பிச்சாண்டி தொடங்கி வைத்தார். பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்களில் 1.5 லட்சம் பக்தர்களுக்கும், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் 60,000 பக்தர்களுக்கும், இதர நாட்களில் 40,000 பக்தர்களுக்கும் இலவச பிரசாதம் வழங்கப்பட உள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவிலில் கோவில் துணை ஆணையர் ரமேஷ் முன்னிலையில் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதேபோல மதுரை கள்ளழகர் கோவில் மண்டபத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் கோவில் துணை ஆணையர் ராமசாமி கலந்து கொண்டார். இந்த திட்டத்தின் கீழ் கோவில்களில் தினமும் 30 கிராம் எடையுள்ள லட்டுக்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகின்றன. லட்டுக்களை தயாரிக்கும் வகையில் இந்த கோவில்களில் பிரத்யேக இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது.